அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி, தடாலடி, டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக எதையும் செய்யும் முரட்டுத்தன்மையும் தனக்கு வேண்டியதை எப்படியும் சாதித்து கொள்ளும் புத்திசாலித்தனமும் மிக வலுவாக ஒன்றாக இணையும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் இந்த வேளையில் அஷ்டமத்தில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அஷ்டமத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மிக விரைவில் அதிரடி, தடாலடி என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய், அதே வேளையில் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் புதன் சப்தமஸ்தானத்தின் அதிபதியாகவும் 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். 7இல் உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே அவர் அஷ்டமத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் மறைவது என்பது உறுதியாகவே சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. எனவேதான் இந்த வேளையில் வீரமும் விவேகமும் ஒன்றிணையும் அற்புதமான தருணமாக செவ்வாயும் புதனும் இணைவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்தினாலும் அதே வேளையில் இந்த தருணத்தில் தங்களது சப்தம பார்வையை தனஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன. குடும்பஸ்தானம், பாகிஸ்தானத்தின் மீது பதிப்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் செவ்வாயின் ஆட்சி வீடாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் பார்க்கப்படுகிறது. தனது சொந்த ராசியை புதனுடன் இணைந்து வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்ய முடியும். இப்படி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு சுபகாரியங்கள் விரைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக செவ்வாய் மற்றும் புதனின் மீது பதிவதால் இந்த வேளை உறுதியாகவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மங்களகரமான பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. எனவே மங்களகாரகன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட, அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் கூட நிறைந்த நன்மை புதன் மற்றும் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அனைத்தையும் புனிதத்துவப்படுத்துகிறாருங்க. குருவின் பார்வையின் காரணமாக அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு இந்த வேளையில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்குவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்ட செவ்வாயும் அதே வேளையில் மிக வலுவாக புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய புதனும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் விரைவாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான புதன் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கிறார். தனது பார்வையில் குருவை சமகிரகமாக
பார்க்கிறார். ஆனால் செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாகவும் புதன் பகை கிரகமாகவும் இருக்கின்றன. செவ்வாயின் பார்வையில் புதன் சமகிரகமாக, புதனின் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக தான் புதனை பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இப்படி முரண்பாடான பார்வைகளால் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றமும் நிச்சயமாக உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமத்தில் மறைந்தாலும் நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் அவரது மீது படுவதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு. நல்ல வேலை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றமும், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக சிறப்பான அணுகுமுறைகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் மிக அற்புதமான வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்தாலும் கூட இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. அதே சமயம் சொத்துக்களை விற்றுவிட்டோமே என்ற கவலை கொள்ள வேண்டாம். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைப்பதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் அமைந்திருப்பதால் எட்ரா பாக்குவத்திலேயே முடிடா கல்யாணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கும். அலைச்சலும் பணிச்சுமையும் உறுதியாகவே அதிகரிக்கும். அவற்றை தவிர்க்க முடியாது. ஆனால் நினைத்த லாபமும் வளர்ச்சியும் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைஞர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களை காட்டிலும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. பல விஷயங்களை மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான வாய்ப்புகளும் தகவல்களும் வந்து சேரும் இனிமையான தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிறைந்த முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் மிக அற்புதமான வாய்ப்பும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கலாம். ஆனால் பெண்மணிகள் சாதுரியமாக குடும்ப சுமையை நீக்கக்கூடிய வகையில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எவ்வளவுதான் நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கூடிய பெண்மணிகள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை வலுவாக உறுதிப்படுத்தும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே மீனராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து மீனராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையான நிகழ்வுகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்.